ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. அன்னை நருளாளி ஸ்ரீ தாயுமான சுவாமிகளின் பாடல்களிலே உடல் பொய்யுறவு என்ற தலைப்பின் கீழ் உள்ள அழகிய வெண்பாக்களின் விளக்கத்தை பார்த்து வருகின்றோம். அன்னை நருளால் கார்த்திகை தீப திருநாள் நல்லபடியாக எல்லாரும் அவரவர் வீட்டிலே கொண்டாடி இருப்பீர்கள். தொடர்ந்து மார்கழியும் பிறந்தாய்விட்டது. அதனால் இறைவனை நினைப்பதற்கும் அவன் புகழை பாடுவதற்கும் ஏற்ற ஒரு காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய பாடலும் அப்படித்தான், நீ பகவானை பாடு அப்படின்னு அறிவுறுத்தக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாடல். தாய்மானவருடைய உடல் பொய்யுறவுங்கிற தலைப்பின் கீழே நாம் ஏற்கனவே 11 பாடல்களுக்கு விளக்கம் பார்த்துள்ளோம். சென்ற சற்சங்கத்திலே பார்த்த பாடல் ஆரணங்கள் ஆகமங்கள் யாவுமே ஆனந்த பூரணமே உண்மை பொருள் என்னும். காரணத்தை ஓராயோ, இப்படி சொல்லுவதன் காரணத்தை ஓராயோ, நீ ஆராய்ச்சி பண்ணி பார்க்க மாட்டாயா? உள்ளுள்ளே உற்று உணர்ந்து அவ்வுண்மையினை பாராயோ? இந்த உண்மையை தேடி நீ புறத்தில் அலைய வேண்டாம், உன்னுடைய நெஞ்சுக்குள்ளேயே நீ போய் பார். அப்போ உனக்கு ஒன்று விளங்கும். என்ன விளங்கும்? ஆனந்த பூரணமாகிய சிவபெருமான் ஆனந்த வடிவினனாயும் எங்கும் நிறைந்த வியாபகத்தானாயும் இருக்கின்றான் என்கின்ற உண்மையை நீ உன் இதயத்திலே உணர்வாயாக. அதன் பொருட்டு புறத்தில் அலைவதை நிறுத்தி அகத்துக்குள்ளே ஆழ்ந்து மூழ்கிப்பார் என்று சொல்லுகின்றார். மனதிற்கு அறிவுறுத்துகின்றார் தாயுமானவர். இதில் நாம் முக்கியமாக பார்த்தது என்ன அப்படின்னா, ஆரணங்கள் ஆகமங்கள் அதெல்லாம் அத்தோடு கூட நாம் ஸ்மிருதி புராணம் இவற்றையெல்லாம் சேர்த்துக்கொள்ளலாம். புராணம் இத்திகாசங்களை சேர்த்துக்கொள்ளலாம். இந்துக்களுடைய சனாதன தர்மத்தினுடைய சமய சாஸ்திரங்கள் எல்லாம் ஆரணங்கள் ஆகமங்கள் யாவும் எல்லாமும் என்ன சொல்லுகின்றன? உண்மை பொருளாகிய மெய்ப்பொருளாகிய சத்திய வஸ்துவாகிய பரவஸ்துவாகிய பரமன் ஆனந்த வடிவினனாயும் எங்கும் நிறை பெரும்பொருளாயும் விளங்குகின்றான் என்று சொல்லுகின்றன. அதை நீ உன் இதயத்தில் தரிசனம் பண்ணு என்று சொல்லுகின்றார். இப்படி இந்த உலகத்தினுடைய உண்மை தன்மை, உயிராகிய நம்மை பற்றிய உண்மை, தலைவனாகிய இறைவனை பற்றிய உண்மை, இதையெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரே நூல் வேதம். துவக்கத்திலேயே இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுதே தோன்றிவிட்டது அந்த வேதம். அந்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, இப்படி உலகு உயிர் இறை இந்த 3 பற்றியும் சொல்லியிருக்கு. அதில் இறைவன் எப்படிப்பட்டவன் சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தா ஆனந்த பூரணன் என்று சொல்லியிருக்கிறது. இறைவனை பற்றிய உண்மையும் ஆன்மாவை பற்றிய உண்மையை, கர்ம வினை, அதனுடைய பலனாக பிறக்கக்கூடிய பிறப்புகள், இந்த கொள்கைகளை எல்லாம் உண்மைகளை எல்லாம் நமக்கு யார் சொல்லுவா? மனிதர்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரிய வரும்? வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பதாலேயே நமக்கு இவையெல்லாம் தெரிகின்றன. அதனால் வேதம், அதாவது வேதம் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமும் நமக்கு தெரியாத ஒன்றை தெரிவிக்கக்கூடிய அந்த கருவிக்கு பெயர் பிரமாணம். அதில் பிரத்யக்ஷம் என்பது கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் ஆகிய 5 அறிவு கருவிகளால் புற உலகை பார்த்து அறிந்து கொள்வது. அதுக்கு உதவக்கூடிய இந்த 5 கருவிகளையும் பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னு சொல்கிறோம். பிரத்யக்ஷமாக தெரியுதே, இதை சொல்லணுமா அப்படிங்கிறோம். அதை ஒரு உதாரணத்தை சொல்லும்போது, கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா? கையில் புண்ணு இருக்குன்னா பார்த்தாலே தெரிஞ்சுட்டு போகுது, இதுக்கு என்ன வேறு என்ன வேணும், இன்னொரு உதவி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ பல விஷயங்களை நாம் நேரடியாக பார்த்து தெரிந்து கொள்கிறோம். அதை மாதிரி கடவுளை தெரிந்து கொள்ள முடியுமா? அதை மாதிரி உயிரை தெரிந்து கொள்ள முடியுமா? உயிர் கடவுளை விடுங்க, அன்பை உங்களால் இப்படி பார்க்க முடியுமா? அன்பை காட்டுகிறவர்கள் செயலின் மூலம்தானே பார்க்கிறோம். அப்படி
எல்லாவற்றையும் இந்த கண் முதலானவற்றினால் பார்த்து தெரிந்து கொண்டு விட முடியாது. அப்போ பிரத்யக்ஷ பிரமாணத்திலே அடைபடாத விஷயங்கள் இருக்கின்றன. அப்போ நம்ம மனதால் அதை பற்றி புரிந்து மேற்கொண்டு ஊகித்து தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த கருவிக்கு, மனசனுடைய அந்த சிந்தித்து ஊகித்து தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த சக்திக்கு அனுமானம்னு பெயர் கொடுத்து அனுமான பிரமாணம் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி பார்த்து தெரிந்து கொள்வது, ஊகித்து தெரிந்து கொள்வது, இதுக்கெல்லாம் மேலேயும் பல விஷயங்கள் நம்மால் நாம புரிந்து கொண்டு விட முடியாதவையாய் இருக்கின்றன. அவற்றை பரப்பொருளை அனுபூதியில் அறிந்த மகான்கள் ஓதிய இயற்கையில் உலவிக் கொண்டிருக்கின்ற உண்மை வடிவான மந்திரங்களாகி இந்த வேதங்களை, வேத மந்திரங்களை ஞானிகள் தியானத்தில் கண்டுணர்ந்து சொல்லி இருக்கக்கூடிய வேதம் தான் நமக்கு முதலில் சொல்லி இருக்கிறது. அதனால வேதத்தை அது முக்கியமான பிரமாணமாக எடுத்துக்கொள்கிறோம். எதற்கு? இந்த உலக வாழ்க்கை பற்றியும் அதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதை விட பெருசாக ரொம்ப முக்கியமாக உயிரை பற்றியும் இறைவனை பற்றியும் இந்த உலகத்தின் உண்மை தன்மையாகிய மாயையை பற்றியும் நமக்கு சொல்லி தருவதற்கு வேதத்துக்கு தான் முடியும். அது எப்படிப்பட்ட பிரமாணம்னு சொல்கிறோம்? கண் முதலான இந்திரியங்களால் பார்த்து தெரிந்து கொள்வதை பிரத்யக்ஷ பிரமாணம் என்று சொன்னால், மனதால் ஊகித்து தெரிந்து கொள்வதை அனுமான பிரமாணம் என்று சொன்னால், வேதங்கள் வேத வாக்கியங்களின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய உண்மைக்கு அதை சொல்லக்கூடிய இந்த வேதத்திற்கு என்ன பேர்னா சப்த பிரமாணம். சப்தம்னா ஒலி, நமக்கு தெரியும். இங்கே வார்த்தை, வார்த்தைகளாக இந்த மந்திரங்கள் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு வார்த்தையின் மூலம் பெரிய விஷயங்கள் நமக்கு சொல்லி புகட்டப்படுகின்றன. அதனால் இந்த ஆரணங்கள், ஆகமங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் இவையெல்லாம் இறைவனை பற்றிய உண்மையை நமக்கு எடுத்து உரைக்கின்றன என்பதை முந்தின பாடலில் சொல்லி, அப்படி வேதாகமங்கள் உரைத்த அந்த உண்மையை நீ உன் இதயத்திற்குள் உணர்ந்து பார், உள்ளே ஆழ்ந்து சென்று தியானத்திலே அதை தரிசித்து நீயும் உணருக அப்படின்னு 11வது பாட்டில் சொன்னார். இப்போ 12வது பாடலை பார்ப்போம். நேராய மௌன நிலை நில்லாமல் வாய் பேசி ஆராய் அலைந்தீர் நீர் ஆகெடுவீர் தேரீர் திரை உந்து இறையும் நதி சென்னியனை நாவால் கரையும் கரையும் மனக்கல். நேராய் அம்மௌன நிலை நில்லாமல் வாய்ப்பேசி ஆராய் அலைந்தீர் நீர் கெடுவீர் தேரீர் திரை உந்து இறையும் நதி சென்னியனை நாவால் கரையும் கரையும் மனக்கல். என்ன சொல்றார்? முதல் பாடல்ல 11வது பாடல்ல தன்னுடைய நெஞ்சுக்கே சொல்வது போல சொன்னார். இப்போ உலக மக்களை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்றார்? மக்களே, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நேராய் அம்மௌன நிலை நில்லாமல், ஆரணங்களும் ஆகமங்களும் புகட்டி இருக்கக்கூடிய அந்த மௌன நிலையிலே, மௌனம் என்பது ஞான வரம்பு, அந்த எல்லை நிலத்திலே நின்று நீங்கள் உபசாந்த நிலையை உணர வேண்டும் என்று வேதங்கள், வேதாந்தமாகி உபனிஷதங்கள் புகட்டி இருக்க, அப்படி அந்த மௌன நிலைக்கு நீங்கள் நேராக செல்லாமல், நேராய் அம்மௌன நிலை, எம்மௌன நிலை வேதங்கள் அல்லது வேதாந்தம் புகட்டி இருக்கின்ற அந்த முடிவான நிலை, உபசாந்த நிலை, சிவம் சாந்தம் அத்வைத்தம், அந்த மேலான நிலை, அதில் நீங்கள் நிற்க மாட்டேங்கிறீங்களே என்று வருந்தி சொல்லுகிறார் தாயுமானவர். எப்படி நிற்கணுமா? நேராய். இந்த சில பஸ்ஸில் போட்டிருக்கோம் என்னென்ன ஊர் வழியாக போகும் அப்படின்னு போட்டிருக்கோம். சில பஸ்ஸில் போட்டிருக்கோம் பாயிண்ட் டு பாயிண்ட். பாயிண்ட் டு பாயிண்ட்னா என்ன? இந்த ஊரில் இந்த கிளம்பினா அந்த ஊரில் போய் நிற்கும். வழியில் முக்கியமாக ஒரே ஒரு இடத்துல தான் நிற்கும், வேற எங்கேயும் போகாது, ஊருக்குள்ளே நுழையாது. அப்படியே பைபாஸ்லேயே போய் 6 மணி நேரத்தை உங்களை கொண்டு இறக்கி விட்டுரும். சுற்றி போனால் 8 மணி நேரம், நேரம் வந்தால் 6 மணி நேரம். அப்படி பாயிண்ட் டு பாயிண்ட். அது மாதிரி உன்னுடைய மனது இந்த உலக விஷயங்களில் உழலாமல் நேர இதயத்தினுடைய ஆழத்தில் உன்னை பற்றின உண்மையை, மௌனத்தை உணரணும். நேராய் மௌன நிலை இல்லாமல், மனதனுடைய இயல்பு என்ன? அப்படி எதுலையுமே நேர போகாது.
என்ன வாய்ப்பு கிடைக்கும்னு பார்த்து கொண்டிருந்து வெளியில் கிளம்பி பாய்ந்து ஓடிவிடும். இன்னொரு இடத்துல சொல்கிறார், வெளிமான் என பாய்கிறதாம். மான மாதிரி அப்படி பாய்ந்து ஓடி சென்று வெளியிலே போகிறதாம் இந்த மனசு. தியானத்தில் உட்கார்ந்துருக்கும்போது அப்படி அடங்கி அமைதியாக இருக்காமல் அலைகின்றது. அப்படி அலையாமல் நேராய் அங்கு இங்கு அதை இதை பற்றி நினைக்காமல் அம்மௌன நிலை நிற்கணும். அப்படி நிற்காமல் நீ என்ன செய்கிறாய்? வாய்ப்பேசி. மக்கள் என்ன செய்கிறார்கள்? வாய்ப்பேசி. அதாவது நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும்னு சொன்ன மனசு சாந்தமாக இருக்கணும். ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனை என்ன, ஏன் வந்தது, இதற்கு தீர்வு என்ன அப்படின்னு புரியணும்னா கொஞ்சம் அமைதியாக கவனிக்கணும். ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்கன்னா அது நமக்கு புரியணும்னா நாம் அமைதியாக இருந்து அதற்கு செவி எடுக்கணும். ஒரு புத்தகத்தை படிக்கிறோன்னு சொன்னால் அது இதுன்னு மனசை அலையாமல் அதில் அமைதியாக இருந்து கவனிக்கணும். அப்போது அறிவு நமக்குள்ளே பிரகாசிக்கணும்னு சொன்னால் சாந்தம் தேவை. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? புரியல 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 அப்படின்னு அதை பற்றி ஒரு புலம்பல், புரிஞ்சிருச்சுன்னா புரிஞ்சிருச்சுன்ட்டு ஒரு புலம்பல். எதுனாலும் உடனே இந்த வாயால் பேசிடணும். நமக்கு மனுஷங்கிறவன் யாருன்னா மேன் இஸ் த கிரிகேரியஸ் ஆனிமல் ஆங்கிலத்தில். கிரிகேரியஸ்னா பேச தெரிந்த மனிதன், பேச தெரிந்த மிருகம். போ அப்படியா? பண்பாடு அடைந்து மேலே வரணும் இல்லையா? அதுக்கு தான் பெரியவங்க சொல்கிறாங்க, வாய்ப்பேசி ஆராய் அலந்தீர் நீர். ஆராய்னா யாராய்? ஏயா நீங்கள் உங்களை யாருன்னு நினச்சிக்கிட்டு இப்படியெல்லாம் அலையிறீங்க அப்படிங்கிறார். ஆராய்னா யார் என்று நினைத்து கொண்டு, சரி என்ன இன்னாரு அன்னாரு அப்படின்னு பெருமையாக நினச்சிக்கிறேன், அதனால நீ சந்தோஷமாக இருக்கியா நல்லா இருக்கியானா அலைந்தீர். நிம்மதி இழந்து தவிக்கின்றீர்களே, திண்டாடுகின்றீர்களே. உங்களை பற்றி நீங்களே கற்பனைகளை வளர்த்து கொண்டு அந்த கற்பனைப்படி மனதை அலையவிட்டு உலகிலே நிம்மதியை பெறாது அலைந்து திரிகின்றீர்களே. எதற்கு இந்த கஷ்டங்களை வம்பு தும்புகளை இழுத்து போட்டு கொள்ளுகிறீர்கள் அப்படின்னு கேட்குறார். மௌனமாக இருக்கிறத விட்டுட்டு வாய்ப்பேசி ஆராய் அலைந்தீர். வாய்ப்பேசி அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கணும். நேராய்ங்கிறதுல பார்த்தோம், மனசு அலைப்பாயாமல் பல்வேறு விஷயங்களை புறத்திலோ அல்லது மனதில் பழச நினச்சி பார்க்கறது அல்லது எதிர்காலத்தை கற்பனை பண்ணி பார்ப்பது, இது மாதிரியெல்லாம் செய்யாமல் நேரடியாக ஆழ்ந்து தியானம் பண்ணி உள்ளே போய் சொரூபத்தில் நிற்கணும். அப்படி நிற்கலை. அப்போ என்ன பண்ணுற நீ? வாய்ப்பேசி. வாய்ப்பேசி அப்படின்னா அதாவது மனிதன் செய்யக்கூடிய செயல்களை 3 வகையாக பிரிக்கலாம். காயிகம், வாச்சிக்கம், மானசிக்கம். காயிக்கம் அப்படின்னா உடலால் செய்யக்கூடிய செயல்கள், பல காரியங்கள், நிற்கிறது, நடக்கிறது, போகிறது, சாப்பிட்றது, அதெல்லாம் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். குளிக்கிறது, பூஜை பண்ணுறது. அப்புறம் வாச்சிக்கம், வாயால் செய்யக்கூடியது, பேசுவது. நம்முடைய கருத்தை பிறத்தையாருக்கு எடுத்து சொல்லணும்னா பேச்சு தான் அதுக்கு உதவுகிறது. பேசுவது, பாடுவது, அல்லது வார்த்தை இல்லாமல் ஓசை கூட எழுப்பலாம். இதெல்லாம் வாயால் செய்யக்கூடியது, அதாவது வாச்சிக்கம், வாய்ப்பேசி. அப்புறம் மானசிக்கம், இப்படி உடலாலேயோ வாக்காலேயோ செயல் புரியாமல் மனசில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருந்துச்சுன்னா அது மானசிகமான கர்மமாகிறது. இப்போது இது மனுஷன்கிட்ட உள்ள இயல்பான சில திறமைகள், தகுதிகள் அல்லது செயல்பாடுகள். இதை அப்படியே தெய்வத்துக்கு நாம் பயன்படுத்தலாம். காய்கமாக பூஜை பண்ணலாம். இப்போ பூஜை பண்ணும்பொழுது இப்போ ஒரு விக்கிரகம் வச்சுருக்கோம், நடராஜர் விக்கிரகம் வச்சுருக்கோம், சிவலிங்கம் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அபிஷேகம் பண்ணிவிட்டு நல்லா அதை தொடச்சிட்டு காஞ்ச துணியால், சுத்தமான துணியால் தொடச்சிட்டு ஒரு புது துணி அப்படி கட்டிவிட்டு அதுக்கு நல்ல விபூதி பட்டை போட்டு குங்குமம் வச்சு அப்படிலாம் பண்ணிவிட்டு அந்த பீட்டத்தில் வச்சு மலர் அலங்காரம் பண்ணுகிறோம். இதெல்லாம் சரீரத்தால் செய்யக்கூடியது. இப்படி செய்யும் பொழுது மனசுக்குள்ளே ஸ்ரீருத்தம் பாடுறீங்க அல்லது தேவார பாடல் பாடுறீங்கன்னு வச்சுப்போம். அப்போது அது வாயால் செய்வது வாச்சிக்கம். அப்புறம் தியானம் பண்ணுறீங்க. ஏன்னா நம்முடைய பூஜையில் பெரியவங்க இப்படி 3யுமே இணைச்சிருக்காங்க. சரீரத்தால் பண்ணக்கூடிய பகுதியும் இருக்குது பூஜையில்,
வாக்கால் பண்ணக்கூடிய இறைவன் புகழை பாடக்கூடிய பகுதி இருக்குது. அப்புறம் மனசுக்குள்ளே அவர் தியானிக்கணும். பார்க்கப்போனால் முதல்ல பூஜா விதியில் என்னென்னா மானச பூஜை பண்ணிடணும். புறத்தில் அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்னால் அகத்திலே மனதிலே ஹிருதய தாமரையிலே இறைவனை எழுந்தருளை பண்ணி அவனுக்கு அபிஷேகம் செய்து நல்ல அலங்காரங்கள் பண்ணி நைவேத்தியம் கொடுத்து எல்லாம் வெளியில் பண்ணக்கூடியதெல்லாம் மனசால் பண்ணிடணும் இறைவனுக்கு. அது மானச பூஜை. அப்படி மானச பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புறத்தில் பூஜையும் பண்ணி அப்புறம் வாயால் அவனுடைய நாமத்தை சொல்லணும், புகழ பாடணும், அர்ச்சனை பண்ணணும், வாயால் புகழ் பாடணும், இதெல்லாம் செய்யணும். இப்போ காய்கம், வாச்சிக்கம், மானசிக்கம். இப்போது வாய் பேசி அப்படிங்கும்போது இங்கே என்ன சொல்கிறோம், இது செய்யலை. இந்த ஜீவன், அதாவது பொதுவாக மக்கள் என்ன செய்கிறாங்களாம், கடவுளை பற்றி பேசுகிறத விட்டுட்டு கடவுளுடைய புகழை பாடுவதை விட்டு உலக விவகாரங்களையே பேசி திரிகிறார்கள். அப்படி பேசும் பொழுது அடுத்தவங்க பண்ணின தப்பை நல்ல விஸ்தாரமாக பேசுவார்கள், தாம் பண்ணின தப்பை அப்படியே மூடி மறைத்து விடுவார்கள், அடுத்தவங்க பண்ணின நல்லதை அப்படியே ஒதுக்கி தள்ளி விடுவார்கள், தாம் செய்த நல்லதை நன்றாக விரித்து பேசுவார்கள். மக்களுடைய தன்மை அதுதான், வாய் பேசி. அப்போ வாய் பேசி அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையே உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பற்றுதல் உள்ள ஜீவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த உலகத்தில் தனக்கு நடந்த நிகழ்ச்சிகள், தான் அதை புரிந்து கொண்ட விதம், மற்றவர்கள் செய்த உதவி அல்லது கெடுதல், இதை பற்றிலாம் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். இது ஒன்று. இன்னொன்று வாச்சா கைங்கரியம்னு ஒன்று சொல்லுவாங்க. வாச்சா கைங்கரியம்னா சேவை, பணிவிடை, தொண்டு அப்படின்னு அர்த்தம். கிங்கரர் அப்படின்னா ஒரு வேலைக்காரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. நல்ல வேலைக்காரன்னா என்ன செய்யணுமா, அவன் கொடுத்த வேலையை முடிச்சுட்டு வந்து நிற்பானான் எஜமானர்கிட்ட. அடுத்து என்ன செய்யணும் ஐயா அப்படின்பானான். கிம் கரோமி, என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்பானான். என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அவன் கேட்ட உடனே இதை செய் அப்படின்பாரான். அதை செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு கிம் கரோமி அப்படின்பானான். அப்போ நல்ல வேலைக்காரன் கிம் கரோமி என்கிறவனாக இருக்கிறான். அவன்தான் கிங்கரன். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு தன் பணியை செய்யக்கூடிய நல்ல வேலையாள். அப்படி செய்யக்கூடிய செயல் கைங்கரியம். பகவானுக்கு நாம் கிங்கரர்களாக இருக்கணும். அதை விட்டுவிட்டு நாம் என்ன பண்ணுறோம், வாட்சா கைங்கரியம் பண்ணுறோம். வாட்சா கைங்கரியம்னா வாக்குனால்தான். சரி பாவம், நீ ரொம்ப கஷ்டப்படுற, உனக்கு எவ்வளவு உதவி செய்தாலும் தகும், நீ நல்ல பொண்ணு, நீ இவ்வளோ கஷ்டப்படவே வேண்டாம், எதுக்கோ அப்படி வச்சிருக்கிறார் பகவான், எனக்கு மனசே தாங்கலை உன்னுடைய கஷ்டத்தை பார்த்தா அப்படின்னு உருகுவாங்க. ஆனால் பைசா கொடுக்க மாட்டாங்க கஷ்டப்படும் போது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, பழைய சோத்தில் வச்ச வெண்ணெய் போல உருகுகிறார்கள். பழைய சோத்தில் வெண்ணெய் வச்சா உருகுமோ? ஏற்கனவே சாதம் குளிர்ந்து கிடக்கு, அந்த வெண்ணெய் கட்டி அப்படியே கட்டியே தான் இருக்கும், உருகாது. சுடு சோத்தில் போட்டால் அது உருகலாமா இருக்கும். அப்போ உள்ளத்தில் ஒரு இரக்கம் இருந்தால் இந்த வெண்ணெய் உருகுவோம். இந்த எண்ணெய் வெண்ணெய் அவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து நம்ம மனசு உருகணும். அப்படி இல்லை, இது எப்படி இருக்குது, பழைய இதில் வச்ச வெண்ணெய் மாதிரி உருகாமல் இருக்குது. ஆனால் வாய் மட்டும் பேசுகிறது, உனக்கு நான் இந்த உதவி செய்கிறேன் அந்த உதவி செய்கிறேன் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடாது, வாச்சா கைங்கரியம் கூடாது. அதனால சுவாமி சித்வானந்த மகாராஜ் சொல்லுவாங்க, கடவுள் உன்னை காப்பாராக என்று சொன்னால் போதாது, நீயும் கொஞ்சம் செய். கடவுள் உன்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டில்ல, அப்போ கடவுள் என்னை காப்பாற்ற போகிறாருன்னா கடவுளுடைய தொண்டனாக பக்தனாக நீ எனக்கு என்ன செய்ய போகிற? அப்போ செயலில் காட்டு. உன்னுடைய அன்பை வெறும் வார்த்தையால் காட்டினால் போதாது, செயலில் காட்டு. அப்போது எப்போ ஒருவனுக்கு மனமும் பேச்சும் செயலும் ஒன்று போல ஒருமித்து இருக்கிறதோ அப்பொழுது அவனுடைய செயலுக்கு அலாதி ஆற்றல் வரும். அப்படி இல்லாமல் வெறும் பேச்சிலேயே சொல்லி கொண்டிருந்தா அது அவனுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் உதவாது, அடுத்தவர்களுக்கும் பயன் கொடுக்காது. அதனால் வாய் பேசி தீருவது பிரயோஜனம் இல்லை. அதனால் ஆனால் மக்கள் எப்படி இருக்காங்க, வாய் பேசி ஆராய் அலைந்தீர், நீ யாருன்னு நினச்சிக்கிட்டீங்க, உங்களை ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறார். நாம் என்ன செய்கிறோம், இப்போ மனிதன் உலகில் இவ்வளோ பரந்த உலகத்தில் இருந்தால் கூட ஒவ்வொருத்தரும் தன்னை நினச்சி பார்த்தா ஒரு 3 விதத்தில் நாம் இருக்கோம். லோகம், வித்தம், உபாதி.
லோக்கம்னா வாழ்விடம். அவரவர் ஒரு இடத்துல வாழறோம். ஒரு வீடு வாடகைக்கோ சொந்தமாகவோ ஒரு வீடுன்னு ஒன்று இருக்குது, அதுதான் லோக்கம். உலகம் முழுசையும் சொல்லலை, நாம் வசிக்கக்கூடிய இடம், வசிப்பிடம். அப்போது வாழ்விடம் லோக்கம். வித்தம், இந்த வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையான பொருள், பணம், வித்தம். உபாதி, உபாதிங்கிறதுக்கு இந்த இடத்துல உபாதின்னு சொன்ன உடலும் அந்த உடலை முன்னிட்டு வந்திருக்கக்கூடிய உறவுகள், நண்பர்கள், அதெல்லாம் சுற்றமும் நட்பும் அப்படிங்கிறாங்கல்ல. இது எழுதினா கல்யாண பத்திரிகையிலலாம் சுற்றமும் நட்பும் அப்படிலாம் போடுறாங்க. அந்த மாதிரி சுற்றமும் நட்புங்கிறது நமக்கு ஏற்பட்ட உபாதி. இந்த உலகில் நாம் வாழும்போது நம்முடைய வினையை அனுபவித்து தீர்ப்பதற்காக நம்முடைய உடலும் அந்த உடலை முன்னிட்டு நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த உறவுகளும் நண்பர்களும் இதெல்லாம் நமக்கு உபாதி. இப்போது இந்த 3 முன்னிட்டு நமக்கு நாம் யாருன்னு நம்ம இப்படித்தான் தீர்மானிச்சுக்கிறோம். நல்ல ஒரு பணக்காரனாக இருந்தால் அதெல்லாம் அவனுடைய வீட்டில் காட்டணும். நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒருத்தர் அவங்க வருஷம் வீட்டை முகப்பை மாற்றிக்கொண்டே இருப்பாங்களாம். ஒரு வருஷம் இந்த மாதிரி அடுத்த வருஷம் இருக்காதான். இருக்கிற பணத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாவும் வீட்டுக்கு இந்த ஃபேஸ் லிஃப்ட் அப்படிம்பாங்கல்ல, அந்த முகப்பை நல்ல ஏதோ அழகுபடுத்தணும் இல்லைங்கல்ல. ஆனால் அவங்க பணத்தை வருஷம் அதை மாற்றிடுவாங்களாம். சும்மா பெயிண்ட் அடிக்கிறது இல்லை, அதோட அமைப்பையே மாற்றி அமைப்பாங்களாம். அது எப்படி தான் பண்ணுவாங்களோ தெரியாது. அப்படின்னு பேர் அவங்களுக்கு. அப்போ பணம் இருக்குது, இப்படியெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அப்போ தங்க இருக்கக்கூடிய இடம் என்னுடைய பணம், எனக்கு எவ்வளோ பணம் இருக்கு, நான் எவ்வளோ பெரிய பணக்காரன் அப்படிங்கிறத காட்டுற மாதிரி இருக்கணும். அப்புறம் வித்தம், என்னுடைய பணத்தை அப்படி ஒரு இடத்துல இருக்கும்போது எனக்கு எவ்வளவு பெருமை வந்துடும். என் வீடு எப்படி பெரிய வீடு தெரியுமா, சும்மாவா இந்த மாதிரியா, இது என்ன சும்மா குகை மாதிரி இருக்குது அப்படின்னு அடுத்தவங்களை மட்டமாக பேசிட முடியும். தன்னை ரொம்ப பெருமையாக நினைத்து கொள்கிறான் தான் வசிக்கிற இடத்தை முன்னிட்டு. அப்புறம் பணம், எவ்வளவு பணம் என்கிட்ட இருக்குது, என்னுடைய பணத்தை கொண்டு நான் எவ்வளவு சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திமிரு ரொம்ப இயல்பாக பல பேருக்கு விடுகிறது. குருதேவர் ஒரு கதை சொல்கிறார். அதாவது ஒரு தவளை, என்னது தவளை, மனுஷன் கூட இல்லை தவளை. அந்த தவளை என்ன இப்படித்தான் இப்படி தவி போயிட்டு இருந்துதான். அங்கே பார்த்தா ஒரு ₹1 நாணயம் கடந்து தான். தவளை தவி போன வழியில் உடனே அதை பார்த்து பிடிச்சிக்கிச்சு. அந்த ₹1 நாணயத்தை இந்த தவளை எடுத்துக்கிடுச்சு. தவளை முன்னங்கால் 2லேயும் இந்த நாணயத்தை பிடிச்சிருக்கும்போது அந்த பக்கம் ஒரு மனுஷன் வரான். இவனை இந்த தவளையை முதிக்கிற மாதிரி காலை வச்சுட்டான். உடனே இந்த தவளை சொல்ல, ஏய் நான் இங்கே இருக்கேன் உனக்கு தெரியல அப்படிங்கிறதான். எப்படி இந்த தவளை அவன் பூட்ஸு காலால் ஒரு மிதிச்சா இது சட்னி ஆகி போயிடும். ஆனால் இதுக்கு திமிரு இப்படி தலையை தூக்கி சொல்லுதான், ஏய் நான் இங்கே இருக்கேன் தெரியல உனக்கு அப்படிங்கிறதான். அந்த திமிரு எங்கேந்திரா அதுக்கு வந்ததுன்னா அந்த ₹1 அது கையில் இருக்கிறதுனாலயா எப்படி இருக்குது அப்படின்னு குருதேவர் சொல்லுவார். அப்போ பணம் பணம் எனக்கு இருக்குங்கிற பெருமை நம்ம நெஞ்சுக்குள்ளே புகுந்து விட்டால் நம்முடைய அகங்காரம் இம்மட்டு அம்மட்டு இல்லை. அப்புறம் உபாதி, ஒருத்தர் ரொம்ப அழகாக இருக்கான், ஒருத்தி அப்படி வச்சுக்கோங்களேன், அழகாக இருக்கான்னு அந்த அழகை முன்னிட்டு அவளுக்கு எவ்வளவு பெருமை. அடுத்தவங்களை மதிக்கவே மாட்டாள். ஆனால் இது கொஞ்சம் வயசான இந்த தோல் சுருங்கி போதான் என்ன ஆகும் அது தெரியாது அவளுக்கு. அதை மறைச்சிக்க என்னென்னமோ போட்டு பார்ப்பாவும், அது ரொம்ப பார்க்கவே பரிதாபமாக இருக்கும். அப்போது அழகை முன்னிட்டு அல்லது வலிமையை முன்னிட்டு, உடல் இவ்வளவு வலிமையாக இருக்குன்னு அதை முன்னிட்டு ஒரு பெருமை வரலாம். அடுத்தவனை பார்த்து நோஞ்சான் அது இது நம்ம கேலி பண்ணுவான். சும்மா இருக்க முடியாமல் கிள்ளுவான், குட்டுவான், அடிப்பான், வைப்பான். உடம்புல இருக்கிற வலிமையினால் வரக்கூடிய திமிரு அப்படி இருக்கலாம். அல்லது கூட இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள், எங்கள் மாமா கவர்மெண்ட்டில் இந்த பொசிஷனில் இருக்காராக்கும், நீ என்கிட்ட வாலாட்டுற அப்படிம்பான். இப்போ சொந்தக்காரங்களை முன்னிட்டு இவளுக்கு. அப்போது உறவினர், பதவி, பணம், எத்தனையோ காரணங்கள்லாம் நமக்கு மனசில் ரொம்ப திமிரு ஏறி போயிருக்கு. இதெல்லாம் உண்மையான்னு கேட்டால் நம்முடைய உண்மை வடிவம் இது எதுவுமே இல்லை. நான் ஆத்மா, சித்து பொருளாகி அறிவு பொருளாகி ஆத்மா. அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆராய் அலைந்தீர் நீர், உங்களை யார் என்று நினைத்து கொண்டு இப்படி இந்த உலகில் அலைந்து திரிகின்றீர்கள். அலைந்து திரிதல்னா என்ன? ஒரு முறை இல்லை, இருமுறை இல்லை, பல 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 எண்ணற்ற ஜென்மங்களாக அலைந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்படி உங்களுடைய இந்த உபாதி, வித்தம், லோக்கம் என்கின்ற இந்த சூழலை வைத்துக்கொண்டு பல பல ஜென்மங்களாக, எண்ணற்ற ஜென்மங்களாக, எவ்வளவு இருக்கு அந்த ஜென்மம்?
எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர்பிறவி. நான் எடுத்திருக்கக்கூடிய துன்பமே கொடுக்கின்ற இந்த பிறவி எவ்வளவு அப்படின்னா, கடல் மணலை எண்ணி அதில் எத்தனை துகள் இருக்குன்னு என்றோன்னு வச்சுக்கோங்க, அது பல கோடிகள்னு வச்சுக்கலாம். அதை விட அதிகம் நான் எடுத்த பிறவி அப்படிங்கிறான். அப்படி பிறவி எடுத்துக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்போ இந்த 2 வரியில் எவ்வளோ வச்சுட்டு நம்முடைய நிலை, நாம் இப்போ இருக்கக்கூடிய நிலை எவ்வளோ அழகாக படம் பிடிச்சி காமிச்சிட்டார் பாருங்கள். அப்போது மௌனமாக இருக்க நமக்கு தெரியல. இப்போ மௌனம்னா என்ன, அதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். எப்படி ஒருத்தன் மௌனமாக இருக்க முடியும்? மௌனமாக இருக்கிறதுக்கு பெரியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 4 வகையா. முதல்ல மௌனம்னா, அதாவது ஆன்மீகத்துக்கு வந்து விட்டவர்களுக்கு தான் இவ்வளோ கவலையெல்லாம், மற்றவங்க அதை பற்றி நினைக்கிறது இல்லை. அப்போ ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நாம் எப்படி மௌனத்தை அனுஷ்டிக்க பழகிக்கணும்னா, முதல்ல அந்யா வார்த்தா விமுஞ்ச, உபனிஷத்து சொல்லுகிறது, வேறு வார்த்தைகளை விட்டுவிடு. அப்போ இறைவனை தவிர வேற எதையும் பேசாதே. அப்போ மௌனமாக இருக்கணும்னா வெட்டி பேச்சு பேசாத, உலகத்தை பற்றி பேசாத. எனக்கு இப்படி நடந்து போச்சே, அடுத்தவங்களை பற்றி நான் வம்பு பேசலை, எனக்கு இப்படி ஆகிப்போச்சே, எனக்கு இப்படி ஆகிப்போச்சே, எனக்கு இந்த நோய் வந்தது, எனக்கு இந்த கஷ்டம் வந்தது, அவன் என்னை இப்படி பேசிட்டாளே, எனக்கு ரொம்ப பசிக்குது, என்னுடைய கஷ்டங்களையே சொல்லிக்கொண்டு நினைத்து கொண்டு அதையே பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இயல்பு நமக்கு இருக்குது. தன்னை பற்றியே எல்லாரும் பேசுகிறோம்ல. அதுவும் உண்மையிலே நம்ம சொரூபத்தை பற்றி நினைக்கல, இந்த உடலை பற்றியும் அதை முன்னிட்டு வந்த மற்ற அனுபவங்களை தான் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அப்படி பேசுவதை முதல்ல நிறுத்து. அந்யா வார்த்தா விமுஞ்ச. அப்புறம் என்ன செய்யணும்? எனக்கு ஏதாவது பேசணும் போல இருக்கேன், நீங்கள் தானே சொன்னீங்க பேசும் சக்தி மனுஷனுக்கு தான் இருக்குது, மற்ற மிருகங்களுக்கு இல்லைன்னு. அப்போ எனக்கு என்னுடைய பேசும் சக்தியை நான் எப்படி பயன்படுத்துவது? பகவானுடைய புகழைப்பாடு. அப்போது மௌனமாக இருப்பதற்கு முன்னால் நம்ம செய்ய வேண்டியது என்ன? இறைவன் புகழை பாடணும், வாயினால் பாடி. அடுத்து என்ன சொல்கிறா? மனத்தினால் சிந்திக்க. இப்போது நாளை கழித்து 5வது நாளில் மாயனை மன்னு அந்த பாசுரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன செய்யணும்? தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருமான் நின்றனவும் தீயினில் தூசு ஆகும். என்ன செய்யணும்? தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. இது காய்கமாக உடலால் இறைவனை பூஜிப்பதை குறிக்கிறது. அப்புறம் வாயினால் பாடி, பகவானுடைய புகழை வாயினால் பாடு. இப்போ நீ ஏதாவது பேசணும்னா இந்த உலக விவகாரங்களையே பேசிகிட்டு இருக்காத, ரொம்ப அத்தியாவசியமானது ஒரு மினிமம் பேசிக்கோ. மற்றபடி உன் பேச்செல்லாம் எப்படி இருக்கணும்? இறைவன் புகழாக இருக்கணும். வாயினால் பாடி. அதுவும் கூட போகாது, இப்போ இன்னும் கொஞ்சம் உள்ள வா. என்ன? மனதினால் சிந்திக்க அவனுடைய மகிமைகளை, அவனுடைய திவ்ய கல்யாண குணங்களை, திவ்ய மங்கள விக்கிரகமாகிய ஸ்வரூபத்தை அதையெல்லாம் நீ மனசால் நினச்சிப்பாரு. அவன் அவதாரம் எடுத்த காலத்திலே ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அல்லது சிவபெருமானை அவதாரம்னு அப்படி பறந்து வளர்ந்ததாக காட்டுறதில்லை. அந்தந்த சந்தர்ப்பத்தில் அவர் திடீரென்று தோன்றுகிறார், செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்து போகிறார், மனிதர் மாதிரி வருவார். அப்படி எல்லாம் செய்துட்டு போனார் இல்லையா? அதெல்லாம் நினைச்சுப்பாரு. அதை நினைக்கக்கூடிய காரியத்தை மனதினால் சிந்தித்து, அப்புறம் அவருடைய திவ்ய ரூபத்தை மனசுக்குள்ள நன்றாக அந்த வடிவத்தை கொண்டு வா, விசுவலைஸ் பண்ணு, மனக்கண்ணால் பார். இப்படி பார்க்கும்போது கூட மனசு செயல்படுகிறது. அந்த செயலும் ஓய்ந்து அந்த நேராய் மௌனத்தில் உள்ளாழ்ந்து போ. அப்போ முதல்ல வெட்டி பேச்சு, உலக பேச்சு பேசக்கூடாது. இறைவனுடைய புகழத்தான் பாடணும். இறைவனுடைய ரூபத்தையும் மங்களகரமான வடிவத்தையும் திவ்யமான செயல்பாடுகளாகிய திருவிளையாடல்களையும் மனசுக்குள்ள நன்றாக நினைத்துப்பார். அதுக்கப்புறம் அந்த எண்ணத்தையும் கடந்து அவன் சொரூபத்தில் ஊறி இருக்கப்பார். சுவாமி சித்பானந்த மகாராஜ் அந்தர்யோகத்தில் தியானம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியும் வச்சுருப்பார். ஒரு 15 நிமிஷம் தியானம் இருக்கும். அப்போது முதல்ல பஜனையெல்லாம் பாடியிருப்போம். அந்த பஜனையெல்லாம் பாடும்போதே மனசு கொஞ்சம், இப்போ அவரவர் இடத்துலேருந்து வந்திருப்போம் அந்தர்யோகம் நடக்கிற இடத்துக்கு. முதல்ல நாமாவளி சொல்லுவாங்க, அப்புறம் பஜனை நடக்கும். இந்த நாமாவளி பஜனையெல்லாம் நடந்து முடிக்கிறதுக்குள்ளே மனசு அலைபாயறதெல்லாம் குறைஞ்சி போய் ஓரளவுக்கு ஒடுங்கி அங்கே இருக்க அந்தர்யோகத்துலேயே நம்ம மனசு
ஒருமுகப்பட்டு கொண்டிருக்கும். அப்போ தியானத்தை வைப்பாங்க. 15 நிமிஷம் தியானம் ஆரம்பிக்கும் போது சாமி எப்படி தியானம் பண்ணணுங்கிறது ரொம்ப ரத்தன சுருக்கமாக அழகாக தியானத்தினுடைய சாராம்சம் முழுசும் இருக்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நிமிர்ந்தமர்ந்து கண்களை மூடி நாம் வழிபடு தெய்வம், நம்முடைய இஷ்ட மூர்த்தி நம் இதய கமலத்திலே ஸ்வயஞ்சோதியாக ஆனந்த ஸ்வரூபியாக வீற்றிருக்கின்றார் என்று உணர்ந்து அந்த உணர்வில் ஆழ்ந்து மூழ்குவது தியானம். அப்போ தியானம்ங்கிறது என்ன? ஆனந்த ஸ்வரூபி திவ்ய ரூபனாந்த அதில் இல்லை, அதில் அப்படிப்பட்ட இறைவனுடைய உணர்வுக்குள்ளே நீ மூழ்குறது தான் தியானம். எப்படி உன் இதயத்தில் வீற்றிருக்கிறார்? ஆனந்த ஸ்வரூப்பியாக வீற்றிருக்கின்றார் அப்படின்னு உணர்ந்து அந்த உணர்விலே அவர்கிட்ட நான் இருக்கேன், அவர் கூட நான் இருக்கேன், அவருக்குள்ளே நான் இருக்கேன், எனக்குள்ளே அவர் இருக்கார், ஒன்றாகி அப்படியே போயிட்டோம் அப்படின்னு அந்த உணர்வில் மூழ்கிறது தான் தியானம். அதனால் அப்போது நீ பேசிக்கொண்டே தியானம் பண்ண முடியுமா? தியானம்னாலே உள்ள ஒடுங்கி பேச்சு மூச்செல்லாம் அமைதியாகி எண்ணமும் ஓய்ந்து இறை உணர்வில் திளைத்திருப்பது. இன்னும் ஆழ்ந்து போனால் எண்ணம்ங்கிற மனசுக்கே வேலை இல்லாமல் சொரூபத்தில் ஆத்மாவில் ஆத்மாவாக ஒன்று இருப்பது. அப்படி போகும்போது மௌனம். அதனால் இப்போ தான் உனக்கு மௌனம் வரும். அது தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள்? ஆராய் அலைந்தீர் நீர். இப்படியே இருந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? கெடுவீர். இப்படி இருக்கீங்களே நீங்கள், இந்த நிலைமையை தொடர்ந்தீங்கன்னா, கண்டினியூ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்? நீங்கள் கெட்டு தான் போவீங்க, கெடுவீர். இப்படி நேராக மௌன நிலைக்கு செல்லாமல் வாய்ப்பேசி நான் இன்னார் என்று பணத்தாலும் சுற்றத்தாரை முன்னிட்டும் தன் உடலை முன்னிட்டும் வாழக்கூடிய இடத்தை முன்னிட்டும் செய்யக்கூடிய செயலை முன்னிட்டும் வாழ்க்கையில் தனக்கு அமைந்துள்ள வாய்ப்புகளை முன்னிட்டு பெருமை கொண்டிருப்பது. இந்த பெருமை மட்டும் இல்லை, சில பேர் வருத்தப்படுவாங்க, எனக்கு இப்படி இருக்கேன், எனக்கு இது இல்லையே அது இல்லையேன்னு நெகட்டிவாக தன்னை பற்றி வருத்தப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அதுவும் நம்மளை இறைவன்கிட்டேருந்து விலக்கி வைக்கும். சில பேர் எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு, அதாவது பணிவாக இருக்கேங்கிற பேரில் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது கூட அகந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உணமாக போயிடும். அதனால் நீ அப்போ என்ன தான் பண்ணுறதுன்னா, ஒன்றை நினைக்காத பகவானை நினை. பக்தர்கள் அப்படித்தான் இருந்திருக்காங்க. பக்தர்கள் என்ன பண்ணினாங்களாம்? தன்னுடைய காய்கம் வாச்சிக்கம் மானசம் சொல்கிறமே இந்த 3 அளவுகளில் உள்ள செயல்களை எல்லாம் பகவானை நோக்கி திருப்பிட்டாங்க. பக்தர்கள் என்ன பண்ணுகிறார்கள் அப்படின்னு பகவான் பகவத்கீதையில் 10வது அத்தியாயத்தில் சொல்கிறார். என்ன? மச்சித்த மத்கத பிராணாஃப் போதயந்த பரஸ்பரம் கதயந்தச்ச மாம் நித்தியம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. இந்த பாடலை ஸ்ரீ சிவபிரியாம்பா அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க சத்சங்கத்தில். எங்களுக்கு பக்தர்கள் என்ன பண்ணணும்? சித்தத்தை என்பால் வைத்து மச்சித்தா தன்னுடைய மனசை ஆழ் மனசை இறைவன்கிட்ட கொடுப்பார்கள். அதாவது இறைவனை பற்றிய எண்ணத்தையே மனதில் போட்டுக்கொண்டிருப்பார்கள். வேற எண்ணங்களுக்கே இடம் கொடுக்க மாட்டார்கள். வாய் வார்த்தை அப்புறம்தான், எண்ணத்திலே கடவுளை தவிர வேற நினைச்சா இது நமக்கு வேண்டாமே அப்படின்னு ஒதுக்கிட்டு திரும்ப இறைவனை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இறைவனை பற்றி என்ன நினச்சிட்டே இருக்கிறது? சரி, நினைக்க வேண்டாம், நாமம் சொல்லு, இறைவனுடைய நாமத்தை ஜெபம் பண்ணு, அல்லது இறைவன் புகழை பாடக்கூடிய, அதாவது ஆழ்வார்கள் நாயன்மார்கள் மாதிரி மகான்கள் எழுதின பாடல்களை தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். என்ன, அந்த மாதிரி பாடல்களை பாடிக்கொண்டே இருப்பார்கள். இறைவனுடைய உருவத்தை தியானிப்பார்கள். அப்படி சித்தத்தை என்பால் வைத்து, அப்புறம் மத்கத பிராணாக உயிரை என்னிடத்து செலுத்துவார்கள். உயிரை கடவுள்கிட்ட கொடுக்குறதுன்னு பறித்து கொடுத்துட்டு இவங்க அப்படி விழுந்துருவாங்களா செத்துன்னா? அப்படி இல்லை. பிராணமய கோஷத்தில் தான் இந்திரியங்களும் இருக்குது. அதாவது இந்திரியம்னு சொன்னால் அந்த கண்கிற கருவி இல்லை, பார்க்கும் சக்தி அது எங்கே இருக்குது? பிராணனில் இருக்குது. அது மாதிரி கேட்கும் சக்தி, முகரும் சக்தி, சுவைக்கும் சக்தி, தொட்டுணரும் சக்தி, இந்த இந்திரிய சக்திகள் இருப்பது பிராணமய கோஷத்தில். அதனால் உயிரை என்னிடத்து செலுத்தி அப்படின்னு என்ன அர்த்தம்?
இந்திரியங்களின் செயல்பாடுகள் எல்லாமும் இறைவனை பற்றி தான் இருக்கும். பார்த்தாலும் கேட்டாலும் வச்சாலும் எல்லாம் இறைவனை பற்றி இருப்பதற்கே அவர்கள் பழகி கொள்ளுவார்கள். அப்படி இல்லை நடைமுறையில் இப்போ தெருவில் போயிட்டு இருக்கும்போது நான் கிருஷ்ணரையே பார்ப்பேன் அப்படின்னு கிருஷ்ண படத்தை பார்த்துட்டு போய் எதில் மோதிக்கிட்டேன். அப்போ என்ன செய்யணும்னா, அப்போ விவகாரத்தில் நம்ம இந்த கண்ணு காதெல்லாம் திறந்து தான் வச்சுக்கணும். அப்போ எதை பார்த்தாலும் எது நேர்ந்தாலும் அது அந்த வடிவில் இறைவன் தான் வருகிறான் என்று இவர்கள் நினைப்பார்கள் பக்தர்கள். அதாவது மத்கத பிராணாக, உயிரை என்னிடத்து செலுத்தியவர்களாய் இருக்கிறார்கள். அப்புறம் பிராணங்கிறது உயிர் சக்தி. அந்த சக்தியை கொண்டு தான் நம்ம பேசுறது, செயல்படுவது எல்லாமே இந்த உலக வாழ்க்கை, உடல் வாழ்க்கையே நடைபெறுகிறது. அப்போ என்னுடைய செயல்களும் இறைவனை நோக்கி இருக்கும். பக்தர்களுக்கு அப்படி இருக்குமா? மத்கத பிராணாகா, உயிரை எனக்கு உரியது ஆக்கி. அப்புறம் போதயந்த பரஸ்பரம், அப்புறம் அவங்க தனியாக இருக்கும்போதோ தான் செய்யும் பொழுது மச்சித்தா மத்கத பிராணா, அடுத்தவங்களோடு இருக்கும்போது எல்லாரும் கூட இருக்க மாட்டாங்க, பக்தர்களோடு தான் இருப்பார்கள். அவர்களாக தேடி போய் யார்ட்டையாவது பேசுறதுன்னா அது இன்னொரு பக்தராக தான் இருக்கும். லௌகிக்க மக்கள்கிட்ட பேச மாட்டார்கள். அப்படி பக்தர்கள்ட்ட பேசும்போது என்ன பேசுவாங்கன்னா, போதயந்த பரஸ்பரம், ஒருவருக்கொருவர் என்னை விளக்கி கொண்டும். அவரும் கிருஷ்ண பக்தராக இருப்பார். உடனே நான் இன்னைக்கு அந்த இது பார்த்தேன் பாருங்கள், அந்த பாட்டில் ஆழ்வார் எப்படி ரசிச்சிருக்கார்ல அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். உடனே அவர் சொல்லுவார், ஆமாம்மா அதில் கூட இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவர் ஒன்று. இப்படியே ரெண்டு பேரும் பகவானுடைய மகிமைகளைத்தான் பேசுவார்கள். போதயந்த பரஸ்பரம். அப்புறம் என்ன, கதையந்தமாம் நித்தியம், எப்பொழுதும் என்னை பற்றி தான் பேசுவார்கள். அதிலே தான் துஷ்யந்தி ரமந்தி, அவர்கள் இதில் தான் மகிழ்ச்சி அடைவார்கள், இதில் தான் திருப்தியுட்டு இருப்பார்கள். பணம் நிறைய கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட மாட்டாங்க. பகவானை பேசினா நல்லது, பேசாத நாளெல்லாம் பிறவானாளே. அதனால பகவானை பேசினா இன்னைக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கு எனக்கு தெரியுமோ அப்படின்னு வீட்டுக்கு சொல்லுவார். என்ன இன்றைக்கி இப்போ நாங்கள் பாரு அவர் வந்தார், நாங்கள் ரெண்டு பேரும் அரை மணி நேரம் அருமையாக ஆழ்வார் பாசுரங்களெல்லாம் சேவித்தோம் அப்படின்னு ஒரு வைஷ்ணவர் சொல்லுவார். இவர் சொல்லுவார், ஆஹா அந்த திருமுறை பாராயணம் எவ்வளோ அருமையாக இருந்தது தெரியுமா அப்படின்னு சிவபக்தர் சொல்லுவார். அப்போது பக்தர்களுக்கு பகவானை பற்றி பேசினா தான் தான் பெரிய காரியம் சாதித்ததாக திருப்தி வரும். துஷ்யந்தி, நிறைவடைவார்கள். உலக விஷயங்களில் எது வருது எது போகுது எது வரலை அப்படிங்கிறத பற்றி கவலை கிடையாது, பகவானை பற்றி பேசுவார்கள். பகவானை பற்றின எண்ணத்திலேயே மகிழ்ச்சி அடைவார்கள். ரமந்திச்ச, இதுதான் பக்தனுடைய லட்சணம். அப்பா நீ இப்படி இருந்தா இப்படி அலைய மாட்டாய், ஆராய் நீ அலைந்தீர் கெடுவீர். இப்படியே போனீங்கன்னா, நினச்சபடி கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு போனீங்கன்னா கெட்டு போயிடுவீங்க. அப்போ என்ன செய்யணும்? தேரீர், தேர்னா இந்த இடத்துல சிந்தித்து தேர்ந்தெடுத்து உண்மையை புரிதல், அலசி ஆராய்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு சொல்வது நல்லது என்பதை ஆராய்ச்சி செய்து புரிந்து கொள்ளுங்கள். என்ன தேரீர், என்ன புரியணும்? திரைவுந்து இறையும் நதி சென்னியனை நாவால் கரையும். நீங்கள் என்ன செய்யணும்? நாவால் கரையும், உங்கள் நாக்கினால் கரையும். நீங்கள் கரையுங்கள். கரைதல்னா இங்கே என்ன? பேசுங்கள்னு அர்த்தம். உங்களுடைய நாக்கால் இறைவனுடைய புகழை பாடுங்கள். எப்படிப்பட்ட இறைவன்? திரை உந்து இறையும் நதி சென்னியன். சிவபெருமானின் திருமுடி எப்படி இருக்கிறது? சென்னின தலை, சென்னியன் தலையை உடையவன். எப்படிப்பட்ட தலை? திரை உந்து இறையும் நதி சென்னியன், நதியை தாங்கிக் கொண்டிருக்கிற ஜடாபாரத்தை உடையவன். என்ன நதி? கங்கா நதி. அது எப்படி இருக்கிறது? உந்து இறையும் நதி, ரெண்டு சொல்றார். திரை உந்து, அலை வீசிக்கொண்டு சப்தத்தை எழுப்பிக்கொண்டு இவர் தலைக்குள்ளேயே உள்ள வெளியில வர முடியாம கஷ்டப்பட்டு சுத்திக்கிட்டே இருக்காளாம் கங்காதேவி. அந்த கதை நம்மளுக்கு தெரியும் இல்லையா? கங்கா அவதரணம்ங்கிறது ஒரு அழகான புராண கதை. என்ன அப்படின்னா, இது புராணம் வரலாறு எல்லாம் கறந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. இக்ஷ்வாகு வம்சத்தில் ராமர் பிறந்தாலே, அந்த இக்ஷ்வாகு வம்சத்தில் ராமருக்கு முன்னால் இருந்த அரசர்களில் சகரன் அப்படின்னு ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு ரொம்ப நாள் குழந்தை பேர் இல்லாமல் அப்புறமா 2 மனைவிகள், ஒரு மனைவிக்கு 60,000 குழந்தைகள் பிறக்கின்றன, சகர புத்திரர்கள். அப்புறம் 2வது மனைவிக்கு ஒரே பையன் பிறக்கிறான். அந்த ஒரு பையனுக்கு இன்னொரு அந்த பையனுக்கு ஒரு பையன் பிறக்கிறான், அதாவது சகரனுக்கு ஒரு பேரன் பிறக்கிறான்.
அந்த பையன் பேர் அசமஞ்சன், அந்த பேரன் பேர் அம்சுமான். இப்போ இது அதில் என்ன நிறைய கதைகள் இருக்குது, அதெல்லாம் விட்டுருவோம், நம்ம இதுக்கு வேணுங்கிற கதைக்கு மட்டும் வருவோம். இப்போது இந்த சகர மன்னர் என்ன பண்ணுறார், அஸ்வமேத யாகம் பண்ணுறார். அந்த அஸ்வமேத யாகத்தில் ஒரு முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா, அந்த ராஜா ஒரு நல்ல வலிமையான குதிரையை நான் இந்த மாதிரி அஸ்வமேத யாகம் பண்ணுறேன், இந்த குதிரையை யாராவது நீங்கள் யாருமே தடுத்து நிறுத்தக்கூடாது, தடுத்து நிறுத்தினீங்கன்னா என்னுடைய ஆயுதங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு ஒரு சவால் விட்ட மாதிரி எழுதி வச்சு அந்த குதிரையை அனுப்பிச்சி விட்டுருவார். பல பேர், பல குறுநில மன்னர்களில் இந்த ராஜாவுடைய பெருமை தெரிஞ்சு தொடமாட்டாங்க. யாராவது இந்த குதிரையை இழுத்தா இந்த குதிரை கூட யாரும் சில பேர் அனுப்பியிருப்பாங்க, இது யாரும் இழுக்கிறாங்க இன்ன தேசத்துலன்னு அவங்க சண்டைக்கு போவாங்க. அப்புறம் இந்த ராஜா ஜெயிச்சா அப்படி எல்லா இடத்தையும் சுற்றி இந்த அசுவன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது. அப்படி இவர் ஒரு குதிரையை அனுப்புகிறார். அப்போது இந்த குதிரை யாரோ பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு சூழல் வருது. உடனே தன்னுடைய 60,000 புத்திரர்களையும் அனுப்பி நீங்கள் இந்த குதிரையை தேடிக்கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அவங்க போகிறாங்க. பார்த்தா அவங்களுக்கு குதிரையை கண்டுபிடிக்க முடியல. கடற்கரைக்கு வராங்க. எங்கே இருக்குது குதிரைன்னு தெரியல. அப்பாட்ட சொல்கிறாங்க, குதிரை எங்கே இருக்குன்னு தெரியல. இப்படி ஒரு பதிலாக சொல்ல, இப்போ கண்டுபிடி அப்படின்னு திருப்பி அனுப்புகிறார். திருப்பியும் தேடுறாங்க, கிடைக்கல. திருப்பி வராங்க. திரும்பவும் இப்படி ஒரு பதிலோட வருவீங்களா, குதிரையை கண்டுபிடிச்சா தான் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க 60,000 பேரும் போய் தேடி தரையை தோண்டி தோண்டி எங்கே இருக்குது, பூமியில் எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு, காணும். இங்கே கீழே எங்கே இருக்கா பார்ப்போம், தோண்டி தோண்டி பாத்தாள லோகத்துக்கு போகிறாங்க. பார்த்தா அங்கே அந்த குதிரை இருக்குது. அந்த குதிரைக்கு பக்கத்தில் ஒரு ரிஷி தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படியே ஜொலித்து கொண்டு அக்னியினால் ஜொலித்து கொண்டு தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். அது யாருன்னா கபிலர். அவர் பகவான் விஷ்ணுனுடைய ஒரு அவதாரம். அவர் தான் சாங்கிய சாஸ்திரத்தை எழுதின அந்த கபிலர் அங்கே பாதாளத்தில் அமைதியாக தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். இவங்க போய் அங்கே அவர்கிட்ட பார்த்த உடனே அங்கே குதிரை இருக்கணும்னு, இவர் தான் குதிரையை திருடி விட்டார்னு அவங்க முடிவுக்கு இந்த பசங்க கொஞ்சம் திமிரு பிடிச்ச பசங்க, இந்த சகரர்கள் 60,000 பேரும் அவரை அப்படி இப்படி திட்டுறாங்க. உடனே அவர் தியானத்திலிருந்து அவர் கண் விழித்து பார்க்கிறார். இவர்களுடைய அந்த திமிர்த்தனமான பேச்சு எல்லா சூழல் அவருக்கு புரிகிறது. அப்படி ஒரு நிமிஷம் அவர் கொஞ்சம் அப்படி கோபத்தோட பார்த்தார் பாருங்க. 60,000 பேரும் அப்படியே செத்து சாம்பலாக கீழே விழுந்துட்டாங்க. சாம்பல், எலும்பு கூட தென்படலை, அப்படியே சாம்பல் குவியலாக இருக்குது. அப்புறம் அவர் திரும்ப தபஸ்க்கு போயிட்டார். இது எதிராக இப்படி இருக்கே, இது நிலைமை எப்படி அவர் தெரியுது. நாரதர் போய் சொல்ல, ஐயோ இங்கே பாருப்பா, உன் பிள்ளைங்க 60,000 பேரும் அனாவசியமாக அந்த முனிவர்கிட்ட வம்பு பண்ணி இப்படி சாம்பலாக இருக்காங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னா அவங்களுக்குன்னு கபிலர்கிட்ட கேட்கவும் அவர் சொல்கிறார், இவர்களுக்கு விமோச்சனம் எப்படி உண்டாகும் அப்படின்னா, வானத்தில் மேல் உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற வானத்தியாகிய கங்கையை பூமிக்கு கொண்டு இங்கே பாய்ச்சினா இவர்களை அப்படியே சாகரமாகிய கடலுக்கு இந்த சாம்பலெல்லாம் அவள் கரைத்து கொண்டு போய்விட்டால் இவர்களுக்கு கதி விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு கபிலர் சொல்கிறார். அப்படியா, சரி அப்போ கங்கையை கொண்டு வருவது, எப்படி கொண்டு வருவது, வானத்தில் இருக்கிற கங்கையை பூமிக்கு எப்படி கொண்டு வருவது என்று அவர் ரொம்ப வருத்தப்படுறார். அவருடைய வம்சத்தில் வந்தா பகீரதன். எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் அது நடக்கலை. பகீரதனுடைய தவத்திற்கு மகிழ்ந்து கங்கை கீழே வர சம்மதிக்கிறான். ஆனால் அவ சொல்கிறா, பாரு நான் பெரும் வேகத்தோடு வருவேன், என்னுடைய வெலாசிட்டி அப்படி இருக்கும் பார்த்துக்கோ, நான் மேலேருந்து கீழே விழறல்ல, என்னுடைய வேகத்தை தாங்கக்கூடியவங்க யாரையாவது முதல்ல கண்டுபிடி, அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படிங்கிறா. அப்படியா அப்படின்னு இதுக்காக இவர் ஒவ்வொரு தேவர்களாக போகும், ஒத்துக்க முடியல. கடைசியில் சிவபெருமானுக்கு தான் முடியும் என்று தெரிந்து சிவனை குறித்து தபஸ் பண்ணுறார். அவரும் தவத்துக்கு இறங்கி சரி நான் கங்கையை தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஜடாபாரத்தை அப்படி ஒரு உலுக்கி விடுறார். அப்படியே பிரிஞ்சு விரிஞ்சு நிற்கிறது அவருடைய ஜடாபாரம். மேலே இருந்து கங்கை வேகமாக விழறா. அப்போ அவன் நினைக்கிறான், இப்போ ஒரு பொருளை மேலேருந்து போடும்போது அது கீழே வர 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 அதுக்கு அந்த வேகம் கூடும் இல்லையா, அப்படி வேகத்தோடு வந்து கொண்டு இருக்கிறான். அவன் நினைக்கிறா, ஓ இவர் என்னை தாங்கி விடுவாரா, அவரையே நான் புரட்டிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு வரா. அவள் மனசில் இருக்கக்கூடிய அந்த அகங்காரத்தை கர்வத்தை புரிந்து கொண்ட சிவபெருமான் பேசாமல் இருக்கார். அப்படி எல்லாம் விழுந்த உடனே எப்படி இந்த ஜடையை உலுக்கி இது பண்ணாரோ அப்படியே அதை தூக்கி ஒரு சுட்டு முடிச்சு உள்ளுக்குள்ளே வச்சுட்டார். யாரை? கங்கையை. அப்போ உள்ளே அடங்கி போயிட்டா. வானத்திலே சர்வ சுதந்திரத்தோடு சஞ்சரித்து கொண்டிருந்த கங்காதேவி இப்பொழுது சிவபெருமானுடைய ஜடாபாரத்துக்குள் அடங்கிவிட்டாள். அதனால் அவள் எப்படியாவது வெளியில் வரணுமேன்னு இப்படியும் பண்ணுறாளாம். திரை உந்து உந்தி தள்ளுதல்லாம் அப்படி
இடிச்சுக்கிட்டு வருது. அப்படி பொருந்தி இதுமாதிரி மோதிர மாதிரி வராலாம். அலை மோதுகின்ற திரை உந்து இறையும் நதி சப்தத்தை கிளப்புகின்ற. அப்படி அலையோடு மோதும் போது அலையும் போது ஒரு சப்தம் வரும் இல்லையா தண்ணியில், அப்படி இருக்கக்கூடிய கங்கா நதி. திரை உந்து இறையும் நதி சென்னியன். நீ என்னை விட கற்று, நான் ஒன்றும் பண்ண ஒன்று நான் வெளியில் விட போகிறதில்ல, நீ இவர் தான் சடையை நல்லா முடிச்சு போட்டுட்டார். அப்புறம் அவள் மன்னிப்பு கேட்டு அகங்காரத்தை விட்டு மன்னிப்பு கேட்ட அப்புறம், சரி உனக்கு இவ்வளவு திமிரு இருக்குது, ரெண்டாவது உண்மையிலே கொஞ்சம் வலிமை இருக்குது, உன் வலிமை இந்த பூமி தாங்கணும் அப்படின்னு எல்லாம் மனசு நினச்சி கொண்டு அவர் என்ன பண்ணிட்டார், பேசாமல் கொஞ்சோண்டு அப்படியே விட்டார். தன்னுடைய ஜடையிலிருந்து ஒரு சிறிதாக கங்கையை வெளியில் விட்டார். அதை நந்திய பெருமான் தாங்கி பூமியில் விட்டார். அதுதான் அப்படி நதி ஓடுகிறது. அப்புறம் இன்னும் நிறைய கதை இருக்குது. வழியில் ஜன்னு முனிவர் ஆசிரமத்திலே அவன் கொஞ்சம் ஆட்டம் காட்டுறா. உடனே அவர் குடிச்சுவிட்டார். வானத்திலேருந்து விழுந்தபோது இவர் ஜடையில் தாங்கி கொண்டார். அது மனிதர்களே பெரியவங்க முனிவர்களுக்கு கூட அது முடியாது இருக்கும். இப்போ பூமியில் வந்தப்புறம் ஆட்டம் காட்டும்போது ஜன்னு முனிவர் அதை குடித்து விட்டார். அப்புறம் திருப்பி அவரை போய் இவர் தாங்கி தடுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணி விடுங்கன்னு கேட்ட உடனே அவர் என்ன பண்ணார், காது வழியாக விடுறார் கங்கையை. அப்புறம் கங்கை நதியில் நாம் இப்போ வார்த்தைப்படி ஓடுகிறது. அப்புறம் அது பாத்தாளத்துக்கு போய் அந்த சாம்பலாக கிடக்கக்கூடிய சகரபுத்திரர்கள் 60,000 பேரையும் அப்படியே கரைச்சி கொண்டு கடலில் சேர்த்து விடுகிறது. அவர்களுக்கும் கதிமோட்சம் கிடைக்கிறது. இப்படின்னு கதை. இப்போது இதில் சிவபெருமானை நாம் எப்படி தியானிக்கணும்னு நீங்கள் சொல்கிற, திரை உந்து இறையும் நதி சென்னியன். அலைவீசி மோதி ஒலி எழுப்பு கொண்டிருக்கின்ற கங்கா நதியை தாங்கி இருக்கின்ற ஜடாபாரத்தை உடையவனாக கங்காதரனாக நீ சிவபெருமானை இதயத்தில் தியானி. எத்தனையோ வடிவங்கள் சிவபெருமானுடைய வடிவங்கள் 25 முக்கியமான மூர்த்தங்களாக. அந்த 25 மூர்த்தங்களை மாகேஸ்வர மூர்த்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன் கோயிலில் இந்த 25 மூர்த்தங்களில் பெரும்பாலான மூர்த்தங்கள் இருக்கும். அதில் முக்கியமான ஒன்று கங்காதர ஸ்வரூபம். அந்த கங்காதர மூர்த்தியாக நீங்கள் உள்ளத்துக்குள் அவரை தியானம் பண்ணுங்கள். அப்போ இதில் கங்கையை தாங்கி இருக்கிறான், பக்தருக்காக கங்கையை விட்டிருக்கிறான், கங்கையின் அகந்தையும் நீக்கி இருக்கிறான், கங்கையை தன்னுடையவளாக ஏற்றுக்கொண்டு விட்டான். எத்தனை காரியம் இருக்குது. அப்போ சிவபெருமான் கங்காதர மூர்த்தியாக கருணை கடலாக இருக்கிறார். அதை நினைத்து அவருடைய மகிமையை, அவருடைய வடிவத்தை பற்றி சொல்லும் பொழுது பெரியவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சர்வ மங்கள விக்கிரக ரூபனாய் விளங்கும் கங்காதர மூர்த்தி. எல்லா விதமான மங்களங்கள், தூய்மை, புனிதம், தெய்வீகம் எங்கே பொலிகிறதுன்னு சிவபெருமானுடைய திருமேனியில தான். அப்படிப்பட்ட அந்த ரூபத்தை, சர்வ மங்கள விக்கிரக ரூபத்தை கங்காதரனாக நீங்கள் தியானியுங்கள். அப்படி தியானித்தால் திரையுந்து இறையும் நதி சென்னியனை தியானிக்கிறது மட்டும் இல்லை, நாவால் கரையும். நீங்கள் வீண் பேச்சு பேசினீங்க இல்லையா, முதல்ல என்ன சொன்னார், முதல் வரியில் வாய் பேசினார், உலக பேச்சு பேசினீர்கள், உங்கள் பெருமையை சொல்லிக் கொண்டீர்கள், அதனால் வந்தது துன்பந்தான். இப்பொழுது இறைவனின் பெருமையை பேசுங்கள். அப்படி நாவால் அவன் பெருமையை கரையும், பேசுங்கள், சொல்லுங்கள். அப்படி நாவால் சொன்னால் அதன் விளைவு என்ன ஆகும், மனக்கல் கரையும். உங்களுடைய மனம் அல்லது நெஞ்சம், உங்களுடைய நெஞ்சமாகிய கல் கரையும். கல் நெஞ்சத்தை என்ன சொல்றார், கல்ங்கிறார். நெஞ்ச கன கல்லு நெகிழ்ந்துருக பாடுறார் இல்லையா அருணகிரிநாதர். அப்போ நம்முடைய நெஞ்சு கல் போல கிடக்கு. ஏன், அதில் பிரத்தியார் துன்பப்படும் பொழுது இரக்கம் இல்லை. நம்முடைய பெருமை பற்றி ரொம்ப நினச்சது இறுகி போயிருக்கு. இந்த உடம்பே நான் நினச்சது கல்லாகி போயிருக்கு. அப்படி கல்லாக போவதற்கு பல காரணங்கள். உலகம் எப்படி பார்க்கிற, உன்னை எப்படி பார்க்கிற, இதெல்லாம் இந்த மனசை கல்லாக்கி இருக்கிறது. அந்த கல் மனசும் எப்போ கரையும் அப்படின்னா, சிவபெருமான் பெருமையை நீ வாயால் பாடினா மனசு கரையும். அந்த புகழை நினைத்து உருகணும். அதான் இந்த பாட்டில் சொல்ல, நெஞ்ச கன கல். இந்த கல் எப்படி இருக்கிறது, கனமான கல், லைட்டு கல் இல்லை. சில கல் பொறுப்புன்னு இருக்கும், அப்படி ஓட்ட ஓட்டையாக இருக்கும், சீக்கிரம் பொடி பண்ணிடலாம். இந்த கல் கனத்த கல், நல்ல கருங்கல். அப்படி இருக்கு மனசு. நெஞ்ச கன கல் நெகிழ்ந்து உருக, வெண்ணெய் போல் அப்படி குளக்குளன்னு ஆயிடுதான். நெகிழ்ந்து உருகும்படியாக என்ன செய்யணும்னா, சிவபெருமானுடைய மகிமைகளை பாடு, கங்காதர மூர்த்தியின் மகிமையை எடுத்து சொல்.
வாயால் சொல்லுக. இந்த நான் பிறந்தனுடைய பயன் அதுதான். அதனால் நீ என்ன பண்ணணும்? இறைவன் புகழை பாடுக. அதை சொல்லி உருகுங்கள். பலமுறை திரும்ப திரும்ப சொல்லி உருகுங்கள். அப்படி கரைந்தால், சொல்லி சொல்லி உருகினால், இறைவன் புகழை பாடினால் மனக்கல் கரையும், கல் போன்ற மனதும் உருகும் என்று நமக்கு இங்கு அழகாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை எடுத்து சொல்லுகின்றார். இதற்கு இணையாக 5வது பாடல்லையும் நாம் கொஞ்சம் கருத்து பார்த்தோம். 5வது பாடல் பாருங்கள். ஏதுக்கு சும்மா இரு மனமே என்று உனக்கு போதித்த உண்மை எங்கே போகவிட்டாய்? வாதுக்கு வந்ததிர்த்த மல்லரை போல் வாதாடினாயே, உன் புந்தி என்ன, போதம் என்ன? போ. அங்கே மனசை மட்டும் பார்த்து சொல்கிறார். நீ தேவையில்லாமல் வாதாடிட்டே இருக்கியே, எனக்கு தான் புத்தி இருக்குன்னு, அதனால் என்ன பிரயோஜனம்? போ, எனக்கு அமைதியாக இறைவனை நினைக்க விடாமல் பண்ணின்னு தான் மிச்சம், போ இங்கே அப்படின்னு, இங்கேருந்து போ அப்படின்னு விரட்டுறார். அப்படின்னு 5வது பாடலில் மனசை கண்டிக்கிற மாதிரி பார்த்தோம். இங்கே அந்த கருத்தை வச்சு ஆனால் மக்கள்கிட்டையே பேசுகிற மாதிரி, உலக மக்கள்கிட்ட பேசுகிற மாதிரி, என்ன இப்படி நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க லபலபன்னு, அமைதியாக இறைவனை தியானம் பண்ணுங்க, பேசணும்னா இறைவன் புகழ பாடுங்க அப்படின்னு நாம் எப்படி இந்த உலகில் செயல்பட வேண்டும், பக்தர்களுடைய உண்மையான பக்தர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகின்றார். திரிகரணங்களாலும் இறைவனுக்கு உரியவராக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இதனுடைய சூட்சுமம். இந்த பாட்டில் இருந்து நாம் என்ன கருத்து எடுத்துக்கொள்ளணும்? மனதால் எண்ணுவது அவனுடைய திவ்ய ரூபமாக இருக்கணும், வாயால் பேசுவது அவனுடைய திருவிளையாடல்களாக இருக்கணும், சரீரத்தால் செய்வது அவனுக்கு தொண்டாக அவனுடைய பூஜையாக இருக்க வேண்டும். இப்படி திரிகரணங்களாலும் நீங்கள் இறைவனையே நினைத்திருந்தால், இறைவனுக்கே உங்களை அர்ப்பணித்திருந்தால் அந்த இறைமயம் ஆகிவிடுவீர்கள் என்று இந்த பாடலிலே அழகாக எடுத்துரைக்கின்றார் ஸ்ரீ தாயுமான சுவாமிகள். ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி.